யாருன்னா என்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் கேட்டாலும் இல்லை கலெக்டரு கவர்னரு அப்படின்னு கேட்டால் கூட சொல்லுவேன். ஜோதி மட்டும்தான் எனக்கு வேணும்னு சொல்லுவேன். எனக்கு உன் மேலே தான்டி ஆசை. நீ ஏன்டி அம்மா ஆசை பிடிச்சி அழுகிற? அப்படி தேவடி அம்மாவில் சரி உங்கள் அம்மாலாம் நான் ஓகே. நீ இன்னும் ஒரு நாள் உள்ளே வச்சுப்பாரு என்ன, எதனா ஒரு ஜெயிலில் வச்சுப்பாரு ஒரு நேரம் முடிஞ்சா. உங்கள் அப்பனுக்கு உங்கள் அம்மா ஓத்து பெற்றுருந்தா ஒரே ஒரு நாள் என்ன உள்ளே வச்சுப்பார். ஆனால் எங்கள் அம்மா சிவா பையன் அப்போ அவனுக்கு ஒரு டிராப்ஸில் பிறந்தவன் நான். சரியா? என் போல் வண்டி மேலே வச்சுட்டு ஓம்போவனா, ஹெலிகாப்டர் மேலே வச்சுட்டு ஓம்பணும். அப்போ கூடிய நான் யாருன்னு தெரியவனுக்கு தெரியும், தெரியாதவனுக்கு புரியாது. புரியுதா? சரி நேரா குதி மவுள லாயர் குதி மவுள. லாஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு, ஃபஸ்ட் ஒன் லாஸ்ட்டு. ஜோதி உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. எப்படி சொல்கிறது? அப்படி நேரா குதி. கதம் கதம். அதே பாபா படத்தில் இருந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஆனால் நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு தான் என் பூனை ஓம்பினேன் இத்தனை வருஷமாக, இத்தனை காலமாக. ஆனால் நீ என்னன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். உங்கள் அம்மாவுக்கு இன்னொரு டைம் உங்கள் ஒப்பனே பிறந்து வந்தாலும் சரி, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகாத விஜய் இல்லை, அவன் அப்பனே ஜெயிக்க முடியாது. என் பெத்த தாய் மேலே சத்தியமாக சொல்கிறேன், என் அம்மா ஜெயா மேலே சத்தியமாக சொல்கிறேன். ஜெயா என்ன யார் தெரியுமா? ஜெயலலிதாவுக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே. ஓகே, அதாண்டி நான் சும்மா அந்த பணத்துக்கோசரம் பதவிக்கோசரம் இந்த படத்தில் அப்படின்னு இல்லை, நான் நிஜத்தில் ஹீரோடி அப்படிங்க அம்மாலாம் நான் வைக்க ஐநா நான் செத்துவிட்டுன்னு வச்சுக்க, ஐநா சபி என்னை பற்றி பேசும். அந்த அளவுக்கு நான் ரெக்கார்டு பண்ணிருக்கேன். எப்படி சொல்கிறது கேட்குறியா? எல்லாம் இருக்கப்பறம் தெரியாதுல்ல, இறந்ததுக்கப்புறம் தெரியல. அப்போ அப்படி அதுக்கு என்ன சாவடிச்சிட்டான்னு வச்சுக்க, ஒரு 10 பேர் 100 பேர் வந்தேன். அவனு அட்ரஸ்